கும்ப ராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்கிறோம். கும்ப ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவான் நட்சத்திரம். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் ராகு பகவானி நட்சத்திரமான முழுமையான நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கு. ஸோ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டதுதான் கும்பராசியின் அமைப்பு. கும்பராசியில் உள்ள அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் கும்பராசியில் தான் தற்போது அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த ஜூன் மாதத்தில் கும்பராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மை பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களில் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க முடிஞ்சளவு பொருளாதாரத்தை யாருக்கும் கொடுத்து உதவக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோலையும் ஒரு தடவை கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா பல பேர் வீடியோ பார்த்துருப்பாங்க, சில பேர் வீடியோ பார்க்காம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயத்தை நம்ம சொல்லணும்ட்டாங்க. ஸோ அப்போ கும்பராசிக்காரங்க உறுதியாக கட்டாயமாக எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்குவதை, கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதுவும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக இதனை கடைபிடிக்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. அதேபோல் கும்பராசிக்காரங்க எப்பவுமே கோவிலில் போய் சாமி கூட போனாங்கன்னா கும்பத்தை கட்டாயமும் வழிபாடு செய்யாமல் வரக்கூடாது. கும்பராசிக்காரங்க உறுதியாக தன் கோயில் உள்ள கலசமான கும்பத்தை மனசார வழிபாடு செய்யணும். கும்பாபிஷேகம் எங்கே நடக்கும் அங்கே உறுதியாக கலந்து கொள்வது கும்பராசிக்கு இயல்பாகவே ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தடைகளை விலக்கி வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மையில் செயல்படுத்துகிறார்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக கும்பாபிஷேகம் எங்கே நடந்தாலும் உறுதியாக நீங்கள் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் அடைவதை நீங்களே உணர்வீங்க. சரியா? ஓகே. இப்போ கும்பராசியில் இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்கள் இந்த எந்தெந்த ராசியெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும். ஸோ அதன் மூலமாக கும்பராசிக்கு என்ன நன்மை கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேலையிலே இடமாற்றம் அமைவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. வேலையில் உள்ள தடுமாற்றம், ஒரு சின்ன தடுமாற்றத்தை உங்களுக்கு அதை விட்டு விலகி சரியான ஒரு பாதையை அமைப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஆரம்பத்திலே நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பு உங்களுடைய தாயார் வழி மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புலாம் கும்பராசினியர்களுக்கு உறுதியாக உண்டு. ஸோ அதேபோல் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் உறுதியாக வெற்றியை கொடுக்கும். ஒரு முயற்சி எடுத்தோம்னா தடை இருக்குது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. ஸோ உங்கள் முயற்சிகள் தடைகள் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல, சின்ன மன அழுத்தங்கள், சின்ன தடைகள்லாம் விலகி நீங்கள் ஒரு ஒற்றுமையை மேற்கொண்டு பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய தன்மையெல்லாம் கும்பராசினியர்களுக்கு இப்போ இருக்குது. உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அது லைஃப் பார்ட்னராக சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக சரி, அவங்க உங்களை புரிஞ்சு நடக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்குரிய வாய்ப்புகள் நல்லா சிறப்பாக இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான தன்மையை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதேபோல் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. யாராவது ரோட்டில் போய் இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒரு உதவி செஞ்சு அதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மா சம்மந்தப்பட்ட தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் உண்டு. ஸோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. முடிஞ்சளவு யாருக்காவது உதவி செய்யுங்க. இந்த மாதத்தில் உங்களால் முடிஞ்சளவு யாருக்காவது மதிய உணவு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அல்லது ஏதாவது புதிய ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிரக ரீதியான உள்ள பாதிப்பு தன்மையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு என்பதை உறுதியாக பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம், இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க விஷயத்தை தலையிடாது. நீங்களாக போய் வாண்டடாக மற்றவங்க குடும்ப விஷயத்துலையோ அல்லது மற்றவங்க விஷயங்களையோ தலையிடாமல் கரெக்டாக கடைபிடிங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். வாக்கு கொடுப்பது மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம், அதன் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜூன் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. ஜூன் 16லேருந்து
17 வரையும் 2 நாட்கள் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டமம் நாள் அன்னைக்கு புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். யாருடைய லைஃப்குள்ளேயும் நீங்கள் தலையிட வேண்டாம். உங்களுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். அப்போ வருதுன்னா அதை சுமூகமாக தீர்ப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. முடிஞ்ச அளவு விநாயகர் வழிபாடு சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு 2 நாள் உறுதியாக வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. நல்ல ஒரு மாதமாக, மகிழ்ச்சியான ஒரு மாதமாக ஜூன் மாதத்தை கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக சொல்லலாம் என கூறிக்கொள்கிறேன்.